பணிவு என்பது மிகப்பெரிய ஆயுதம். பெரியவர்களிடத்தில் அந்த ஆயுதத்தை, கல்வியாளர்களிடத்தில் அந்த ஆயுதத்தை கற்றுக்கொள்ளுகின்ற பொழுது, அந்த ஆயுதத்தை, பணிவு என்ற ஆயுதத்தை பயன்படுத்தி கொள்ளுகின்ற பொழுது நீ ராஜனாக உயர்கிறாய், நீ அரசியாக உயர்கிறாய். இதெல்லாம் நான் கொடுத்துட்ருக்கிற சின்ன சின்ன, நான் இப்போ சமீபமாக கேட்டுட்ருக்கிறேன். உங்கள் எல்லார்கிட்டையும் இல்லாத ஒரு குணம் சொல்லவா? இந்த ஜெனரேஷன் Z அண்ட் ஜெனரேஷன் ஆல்ஃபாக்கு நடுவில் சிக்கிக்கிட்டு தொங்கிக்கிட்டு இருக்கிறீங்களே, உங்ககிட்ட இருக்கிற பிரச்சனை சொல்லவா? லீவ் லெட்டர் எழுதுறீங்களா? எழுதுறீங்கல்ல? நீங்கள் அமைதியாக இருங்க. எங்களுக்கெல்லாம் லீவ் லெட்டர் மனப்பாடம். சார் சொல்லுங்கள் சார், யாராவது. ஆஸ் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம், ஒரு பொண்ணு எழுதிச்சு, ஆஸ் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் மை சிஸ்டர்ஸ் மேரேஜ், ஐ ரிக்வெஸ்ட் யூ டு லீவ் திஸ் காலேஜ் ஃபார் 2 days. சரி, எழுதிடுறீங்களா? கடைசியில் யுவர்ஸ் போட்டுக்கிட்ட போகிற. நானும் தேடினேன் எங்கேயாவது ஒபீடியன்ட்லி இருக்குமான்னு. எல்லாம் ஃபெய்த்ஃபுல்லி தான். இந்த டீச்சர்ஸ் வந்திருக்கிறீங்களா, பெரியவங்க வந்திருக்கிறீங்களா, சொல்கிறேன் ஏன் இதுங்க ஒபீடியன்ட்லின்னு எழுதுறது இல்லைன்னு. ஈ முன்னால் வருமா, ஐ முன்னால் வருமா, ஸ்பெல்லிங் ப்ராப்ளம். அதுவே ஃபெய்த்ஃபுல்லினா 1 L வருமா 2 L வருமா தான் பிரச்சனை. அது 1 வாட்டி போட்டாலும் 2 வாட்டி போட்டாலும் ஒன்று தான். நாம் அவ்வளோதான் உண்மையாக இருக்க போகிறோம். ரொம்ப உண்மையாக இருந்தால் 2 L போட்டுக்கலாம், சுமாரான உண்மையாக இருந்தால் 1 L போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சிறகை விரித்து பறப்பதற்கு ஒரு டிட்டர்மினேஷன் இருக்கணும், ஒரு கமிட்மெண்ட் இருக்கணும். அந்த டிட்டர்மினேஷனோ கமிட்மெண்ட்டோ எப்படி வரும்னு சொல்கிறேன். நான் 2 விஷயத்தை நீ புரிஞ்சுக்கோ. இந்த உலகத்தில் நீ எங்கே இருக்க விரும்புகிறாய் என்று நீ நினைக்கிறாயோ, நீ அங்கே இரு. பல நேரங்களில் நம்ம எங்கே இருக்க விரும்புகிறோம் அப்படிங்கிற காட்சியை நமக்கு வர்றதில்லை. நான் இயற்கையை நம்புகின்றவள், இறை நம்பிக்கை கொண்டவள். இறைவன் சாட்சியாக நான் ஒரு வார்த்தையை சொல்கிறேன். ரொம்ப வறுமை, ஒரு வேளை தான் சாப்பாடு, ஒரு வேளை சத்துணவு, வாரத்தில் ஒரு நாள் தான் ஏதோ நல்ல சாப்பாடு கிடைக்கும், குழம்பு மாதிரி ஏதோ கிடைக்கும். இது என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு 10 வயது முதல் 23 வயது வரைக்கும் தொடருது இந்த வறுமை. ஆனால் அந்த சின்ன வயசுன்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அந்த வயசில், அந்த 13 ஆண்டுகளில் பெரும் கனவு எனக்கு ஒன்று இருந்தது. என்னன்னு தெரியலை. எங்கள் அப்பா பெரிய பிஸ்னஸ் மேனாக இருந்து அது எல்லாமே போய் சிரமப்பட்டவர். நாங்கள் வறுமைக்குள்ளே வந்துட்டோம். மொட்டை மாடியில் ஷீட் வீடு, அந்த வீட்டில் தான் தங்கியிருந்தோம். இந்த 13 வருஷமாக என் நிலைமை அங்கே தான் போச்சு. அப்போ என் மனசில் மட்டும் என்ன தெரியுமா, ஒரு பெரிய கனவு. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, படிச்சிரு வறுமை போயிடும், படிச்சிரு நினச்சதெல்லாம் வாங்கலாம், படிச்சிரு படிப்பை மட்டும் விட்டுறாத. தொடர்ந்து என் தாய் சொல்லி கொண்டு இருந்தார். என் அண்ணன் கேட் இன்ஜினியர், எங்கள் அக்கா MBA, என் தங்கை MA இங்கிலீஷ் லிட்ரேச்சர், நான் PhD டாக்டரேட், என் தம்பி MSc MTech, அமெரிக்காவில் சிட்டிசனாக இருக்கான். எங்க வறுமையான சூழ்நிலைங்க. உங்களை மாதிரிலாம் யூனிஃபார்ம்லாம் இந்த வயசில் கிடைக்கவே கிடைக்காது. இல்லை, அந்த வறுமையான சூழ்நிலையில் கூட 15-16 வயதில் நான் இயற்கையை, இறைவனை சாட்சியாக வைத்து சொல்கிறேன். அந்த 16-17 வயசில் என் மனசில் ஒரு காட்சி. எங்கள் அப்பாவனுடைய பழைய ஆஃபீஸ் போய் பார்த்துருக்கேன். நான் இப்போ பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சின்ன வயசு, 9 வயசில் பார்த்தது. இப்படி துந்துலாவாக இருக்குது. துந்துலாங்கிற உருது சொல்லிட்டேன். புகை படிஞ்சிருக்கு. ஆனால் எப்படி இருக்குன்னா, இந்த ஸ்டேஜ் இருக்குல்ல, இந்த ஸ்டேஜில் இப்படி பாதி வெட்டிடு, இதே அமைப்பு தான், இதே கலர் தான், பாதி வெட்டிட்டு அந்த இடத்துல ஒரு பெரிய சேர், அதில் ஒரு பெரிய ஒயிட் டவல்,
அந்த ஒயிட் டவலில் முன்னால் பெரிய டேபிள், ரவுண்ட் டேபிள், அதுக்கு முன்னால் 10 சேர், இந்த மாதிரி பிளாக் சேர் 10 சேர். நான் அந்த ஒயிட் டவல் போட்ட சேரில் உட்காந்துட்ருக்கிறேன். எப்போ காட்சி இது? உன் வயதில் உட்காந்துட்ருக்கிறேன். வெளியில் கிளம்பி வரேன். வெளியில் வாசலில் 3 அலுவலக பணியாளர்கள். காட்சி. அப்படியே வெளியில் நடந்து வரேன். போர்ட்டிக்கோவில் எனக்கான வெள்ளைக்கார் நிற்கிது. ஒன்றும் செய்யாத, உலக தமிழ்ச்சங்கத்துக்கு வா. இதே செட்டப்பில் தான் உட்காந்துட்ருக்கேன். ரவி சார் வந்திருக்கார். பொய்யா சொல்லலை பிள்ளைகளா? நீ எதை கனவாக காண்கிறாயோ, அதை மிகவும் தெளிவாக காண்கிறாயோ, அதில் ஸ்பெசிஃபிகேஷனை சேர்க்கிறியோ, அதை தொடர்ந்தான உழைப்பை முன்வைக்கிறாயோ, பிரபஞ்சம் அதை உனக்கு பரிசாக கொண்டு வந்து தரும் என்பதற்கு நான் சாட்சி. இறகுகளை சேர்த்து வைத்து, ஒவ்வொரு இறகாக சேர்த்து வைத்து கொண்டால் அந்த இறகு ஒரு நாள் உனக்கு சிறகாக மாறி நீ பறந்து இந்த உலகத்தை ஆள்வதற்கு துணை செய்யும். ஏனென்றால் இந்த உலகம் அவ்வளவு அற்புதமானது, இந்த உலகம் அவ்வளவு பரிசுகள் நிறைந்தது. நீ தேர்ந்தெடுக்க வேண்டும். இறகுகளை உனக்குள் சேர்த்து கொள்வது என்பது அவ்வளவு சுலபம் இல்லை. பக்கத்தில் இருக்கிறது உன்னை வழிகேடு செய்யும். வேறு யாரும் இல்லை இந்த வயசுலலாம். நம்ம வயசுலேயும் கூட தான். ஒன்று நம்ம இடதுபுறத்தில் உட்காந்துருக்கோம், ஒன்று நம்ம வலதுபுறத்தில் உட்காந்துருக்கோம். அதான் சீரழிக்குமே நம்ம வாழ்க்கையை. எல்லா குப்பையும் எடுத்து காதில் போட்டுட்ருக்கோம். எல்லாத்தையும் காதில் கேட்டுட்ருக்கணும். அதுவும் என்னது, பெரியவங்க கிட்ட சொல்லிவிட முடியாத விஷயங்களெல்லாம் சொல்லும் அது. இன்றைக்கு நான் ஒரு ரகசியத்தை உனக்கு சொல்லித் தருகிறேன். தயவு செய்து தவறுகளை செய். உடனே எஸ் மேம், டெஃபினெட்லி மேம். ஆனால் எப்பொழுது அது பாவம் என்று உனக்கு புரிகிறதோ நிறுத்திக்கொள். நான்லாம் கிளாஸ்க்கு லேட்டாக போவேன். டீச்சர் திட்டுவாங்க, அப்படிம்பாங்க. ஸ்ட்ரெஸ் ஆகிடுவேன். உள்ளே நுழைஞ்சி இப்படி பார்ப்பேன் யார் சோகமாக இருக்கிறாங்கன்ட்டு. அவங்க பக்கத்தில் போய் உட்காந்துருவேன். ஹஸ்கி வாய்ஸில் கேட்பேன், என்னாச்சு. அது 15 நிமிஷம் உளரும். பயங்கர ஜாலியாகிடுவேன். நான் போய் முன்னால் உட்காந்துருவேன். அது பாவமானு இப்போ யோசித்து பார்க்குறேன். நான் இப்போ யோசித்து பார்க்குறேன், யாருடைய குறைகளையோ கேட்டுக்கொண்டு நாம் எப்படி ஸ்ட்ரெஸ் பஸ்டர் ஆனோம். ஆனால் அந்த பாவத்தை, அது பாவம் தான் அது, அந்த பாவத்தில் நான் கற்றுக்கொண்ட ஒரு பாடத்தை நான் சொல்கிறேன் உனக்கு. அந்த பாவத்தில் நான் கற்றுக்கொண்ட பாடம் என்னன்னா, உன் துயரங்களையும் துக்கங்களையும் கேட்பதற்கு யாரிடத்தில் காதுகளும் இல்லை, யாரிடத்தில் தோள் சாய்வதற்கு தோளும் இல்லை. நானே உதாரணம். யாருக்கிட்டே உன் துக்கங்களை, உன் கஷ்டங்களை, உன் குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய கம்ப்ளைண்ட்ஸை கொடுக்கவே கொடுக்காத. ஒருவேளை உனக்கு நேர்ந்த கஷ்டங்களை மேடை இருமையாக சொல்லிக் கொள்வதற்கு காலம் உனக்கு வாய்ப்புகளை தரலாம். அதை குறையாக அடுத்தவர்களிடத்தில் சொல்லி அந்த ஆற்றலை, அந்த வாய்ப்பை குறைத்து கொள்ளாத.